வணக்கம். இது உங்கள் நூப் ட்ரேடர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வரதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஒரு ட்ரேடிங் டிப்ஸோ கால்ஸோலாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு எடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபெட் ரேட் கட் பண்ணிட்டாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லாரும் நிறைய ஜரம் போல் எல்லோரும் கும்பிட்டு இருப்பாங்க. அது முக்கியமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். நேற்று ஆனால் நாஸ்டாக் லைட்டாக பாசிட்டிவ் புக் பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணாங்க மேலே கொண்டுட்டு போயிட்டு. பட் நிஃப்டி இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஓப்பனே ½ அன் ஹவர் ஆச்சு. 10-11 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே போய்ட்டு சின்ன ஒரு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள் டே எண்டில் எப்படி இருக்குன்னு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தொட்டுட்டான். ஆல் டைம் ஹை தொட்டுட்டு அங்கேருந்து சின்னதாக ஒரு ரிவர்ஸ் எடுத்திருக்கான். பட் வேல்யூமும் நல்ல வேல்யூம், நேற்றே நல்ல வேல்யூம் வந்திருக்கு. சரி இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் போயிடலாம். அதான் யூஎஸ் ஃபெட்டு ஸ்ட்ரைட்டாக 0.25 இல்லைப்பா, ஸ்ட்ரைட்டாக 0.5 தான் சொல்லிட்டாரு. நல்ல வேலை, நினச்சி பாருங்கள். இது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ரத்த ஆறு தான். ஸோ அவங்க 0.5 பேசிஸ் குறைச்சிருக்காங்க. இதில் என்னன்னா அந்த கமிட்டி மீட்டிங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் என்னென்ன நடந்தது அப்படின்றதுல. என்னென்னா நேற்று அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னும் இந்த இயர் எண்டுக்குள்ளார இன்னும் ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி, மேபி அது நவம்பரில் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் நவம்பரில் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் போயிடலாம். டிசிஎஸ் ஷேர்ஸை வந்து எக்வரியம் பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுத்துருக்காங்க. இயர்லி இதோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 25%, 27% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் காட்டிலும் நம்ம டிசிஎஸ் பிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5740. ஸோ இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மார்னிங் பார்த்தேன், மார்னிங் நல்லா 1% பக்கம் அப்பு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா தலையிலே கூட்டு வச்ச மாதிரி இறக்கியிருக்காங்க. பட் லாங் டேர்மில் ரொம்ப சூப்பர் ஷேர், நல்ல ஷேர் தான். பட் இப்போ ஷார்ட் டைமாக ஒரு சின்ன பையிங் ப்ரெஷரை வந்து சும்மா கீழே இறக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு சின்ன சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கலாம். லைக் 4230, 4200 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கலாம். சின்ன சப்போர்ட். மேபி இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் பெருசாக இறங்காது. ஸோ பைக்கால் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் காட்டிலும் டிசிஎஸ் நல்லா இருக்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் போகணுன்னா, ஐஆர்இடியை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 7% ஸ்டேக் செல் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ எதுலன்னா எப்படின்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்மெண்ட் மூலியமாக தான். ஸோ இது மூலிமா கவர்மெண்ட் 45 பில்லியன் ருபீஸ் கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் கவர்மெண்ட் 75% ஸ்டேக் இருக்குது. ஸோ அதை செல் பண்ணுறாங்க. பார்க்கலாம் இது எப்படி அதை ஷேரை என்ன பாதிச்சிருக்கா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஷேர் ஒன்றும் பெருசாக இல்லை, 2% ப்ராஃபிட்டில் தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு, ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. பட் எல்லாருக்கும் தெரியும் லிஸ்ட் ஆனதுலேருந்து இதுவும் டாடா டெக்கும் ஒட்டுக்கிற லிஸ்ட் ஆச்சு. பட் இது பெரிய லெவலுக்கு ப்ரீமியம் கிடைக்கல. ஆனால் டாடா டெக் ஒரு நல்ல ப்ரீமியம் கிடைச்சிது. ஆனால் அது டாடா டெக் கூட அந்த அளவுக்கு ரன்னிங் கொடுக்கல. பட் இது வந்ததுலேருந்து வெறும் ஏற்றம் மட்டும்தான் அதோட வாழ்க்கையில். இதெல்லாம் யாராவது சப்போஸ் எடுத்திருந்தாங்க, சப்போஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். லாங் ரன்னில் ஒரு நல்ல ஷேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் போவோம். எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து ஒரு 5000 crores வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலியமா ஒரு 5000 crores அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நாளாக படுத்துட்டு இருந்த சார் ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாளாக தான் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக அந்த 700லேயே இருந்த ஷேர். இதெல்லாம் ஆக்சுவலாக 100 ரொம்ப தூரம் இதோட ஆல் டைம் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே வீக்லி பார்ப்போம். ஸோ ஆல் டைம் ஹைலாம் 1100 இருக்குது. அது எப்போ வருதுன்னு தெரில. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்க மாதிரி தெரியுது. லைக் சேனல் பேட்டர்ன் கூட சொல்ல முடியாது, ஒரு மீன் மண்ட பேட்டர்ன் போட்டுட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மீன் மண்ட பேட்டர்ன் போட்டுட்ருக்கு.
லெட்ஸ் சி பார்ப்போம். இதை உடைச்சு மேலே போகிறானா என்னன்றது. இது வீக்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இது ஒவ்வொரு கேண்டில் வரதுக்கு ஒவ்வொரு வாரம் ஆகும். ஸோ இது கிட்டத்தட்ட எத்தனை 2021 யாராவது வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஐயில் ஒரு 1150. அவனால நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 3 வருஷமா அங்கேயே தான் இருக்குது. சரி பார்ப்போம், இது இந்த ஒரு நியூஸ் வந்து ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் போயிடுவோம். டாடா பவர் ரெனியூவல் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது யாருதுன்னா டாடா பவரோட சப்சிடரி தான். என்ன நியூஸ்னா 400 மெகாவாட் ஒரு விண்ட் சோலார் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா EDCL. ஸோ இது ஏதாவது அவங்க ஸ்டாக் ட்ரிகர் பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே டாடா பவர் ஒரே இடத்துல ஸ்டாக்ன் ஆகுற மாதிரி தெரியுது. ஒரு சின்ன ஜோனுக்குள்ளரே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்காங்க டாடா பவர். ஸோ மேபி இதை உடச்சி கீழே போனாலோ 1 டேயில் க்ளோஸ் ஆனால் மேபி இதை பற்றி யோசிக்கலாம், மேலேயோ கீழேயோ. ஸோ ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஒரு 400 to 460. ஸோ மேலே கீழேன்னு ஒரு 10% விளாண்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாளாகவே இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அடுத்த நியூஸ் போயிடுவோம். அடுத்த நியூஸ் அரவிந்தா ஃபார்மா கிட்ட இருந்து தான். US FDA வந்து இது ஆக்சுவலாக எப்போ நடந்ததுன்னா மார்ச் 2024 மார்ச் 28 கிட்டத்தட்ட நடந்து 6 மாதம் ஆகுது. அப்போ எப்படியோ அந்த ரைடை வந்து இன்றைக்கி ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நடத்திக்கலான்றது தான். பட் நேற்று என்னென்னா ஸ்டாக் வந்து 2% டவுனில் இருக்குது. இதனால் ஆக்சுவலாக முடிஞ்சு போனது தான். ஆல்ரெடி மார்ச் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. பட் அவங்க எதுவுமே சொல்லலை. US FDA எப்பயும் போல் அப்ரூவல் கொடுத்து மார்க்கெட் அவங்களோட ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. பட் இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கான். பட் டாப்லேருந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் தான். மேபி இங்கே வந்து ரிவர்ஸ் மாதிரி மேலே கூட போகலாம். பட் ஃபார்மா ஸ்டாக்ஸில் லாஸ்ட் ஒரு 1 years 6 months நல்ல ரன்னிங் கொடுத்துட்ருக்கு எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸும். லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு. மேபி இங்கே கன்சல்டேஷன் ஆகி மறுபடியும் மேலே போகலாம் ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு. ஸோ அடுத்த ஷேர் போயிடுவோம். அடுத்து ICICI பேங்க்கில் தான். ICICI பேங்க் என்னன்னா நேற்று வந்து ஐநால அவங்க வந்து 9 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் கொண்டு வந்திருக்காங்க. 9 லட்சம் கோடிங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம இந்தியாவிலேயே இப்போ இவங்க எத்தனாவதாக இருக்காங்கன்னா லைக் ரிலையன்ஸு, டாடா டெக், TCS டாடா கன்சல்டன்சிஸ், HDFC, பாரதி ஏர்டெல், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்திருக்காங்க இந்த 9 லட்சம் கோடி. ஸோ 9 லட்சம் கோடி அவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப் வந்திருக்கு ICICI பேங்க்கில். இன்றைக்கி இது ஒரு நல்ல நியூஸ் தான். இந்த நியூஸ் என்ன கொண்டு வந்திருக்குன்றதை பார்ப்போம். இந்த நியூஸ் பெருசாக இம்பாக்ட் இல்லை. மார்க்கெட் பாசிட்டிவ்னால அதை அப்படியே ட்ரைவ் பண்ணி ஒரு 0.5% பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. அண்டு ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேல்யூஷன் படி கிட்டத்தட்ட 9,14,000 கோடிங்க மார்க்கெட் கேப். இதில் பார்க்கறதுல அர்த்தம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். பேங்க்ஸில் ஃபேஸ் வேல்யூ 2, டிவிடெண்ட் ஓரளவு நீட்டாக கொடுக்குறாங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் இருக்கான்னு பார்ப்போம். லைக் FI பார்த்தீங்கன்னா 45%, 44% இவங்க DIS. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா கண்டினியூஸாக பப்ளிக் கிட்ட இருந்து அப்படியே பாருங்கள் ஷேருக்கு அப்படியே குறைஞ்சு எல்லாம் இன்ஸ்டியூஷன்ட்டே போயிட்டு இருக்கு. இப்போ 9% தான் வச்சுருக்காங்களே பப்ளிக் கிட்ட. ஸோ லாங் ரன்ல இதுவும் எப்பயும் போல் பெரிய ஷேர் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் காண போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ 9 lakhs க்ரோஸுங்கிறது பெரிய பெரிய விஷயம். ICICI பேங்க் அதை அச்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ அடுத்த ஷேருக்கு போயிடலாம். BG ஷேர் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மந்த்தாக 80% ஹைக் ஆயிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஸ்பிளிட்டோ போனஸ் ஏதோ கொடுத்தாங்க ரீசெண்டாக. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 80% அதிகமாக இருக்குது ஒரு 2 monthல. இது எதை காட்டுதுன்னா NSE தான். ஏன்னா NSE வேல்யூஷன் நிறைய போய்கிட்டு இருக்கு. NSE இப்போ லிஸ்ட் ஆக போகிறாங்க. எப்படி பஜாஜ் ஃபின்சர்வ் மாதிரி தான். பஜாஜ் ஃபைனான்ஸ் எப்படி ஏறிச்சு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வரப்போ சேம் டைப் இங்கே NSE வந்து லிஸ்ட் ஆக போகுது BSEல. ஸோ அதனால தான் இந்த சர்ஜ். ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி இதோட மார்க்கெட் கேப்பை கொண்டு போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 days கூட நல்ல ஒரு ரேலி. பட் லாஸ்ட் 2 month 80% இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது இவ்வளோ பெரிய இத்தனைக்கும் அவங்க மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 49,000 கோடி தான். வெறும் 49,000 கோடி. இத்தனைக்கும் நினச்சி பாருங்க, இதில் 80% இதுக்கு முன்னாடி வந்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 100%னா கிட்டத்தட்ட 20,000 கோடி தான் ஒரு 2 month முன்னாடி அதோட மார்க்கெட் கேப்பாக இருந்திருக்கு. இப்போ ஸ்டாக் பி வந்து 84. இது அப்பா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பட் இவங்க அழிவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இவங்க தான்
பிஎஸ்சி இவங்க கிட்ட தான் நிறைய ஷேர் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அழியறதுக்கான வாய்ப்பு 99% இல்லை. பட் மேபி அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. நான் இந்த இடத்த தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்டோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ கிடையாது. ஸோ கால்ஸ் எடுக்கிறதும் கூடவே கூடாது இதை வச்சு. ஸோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா முழுக்க உங்களோட ரிஸ்க் இருக்குது. மறக்காதீங்க, பங்குச்சந்தை ரொம்ப ரொம்ப ரிஸ்கானது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது போயிடுவோம். அடுத்ததுங்கிற தாண்டி இதை பற்றி ஏன் என்எஸ்சி வந்து பிஎஸ்சி உள்ள இருக்குது. அப்போ என்எஸ்சியோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். என்எஸ்சியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,85,000 கோடின்னு சும்மா காட்டுறது. விக்கிபீடியாவில் மேபி இது ராங்காக இருக்கலாம். பட் 1,85,000 கோடி. இந்த ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் நான் ஒன்று கவனித்தேன். இப்போ என்எஸ்சி வந்து நான் லிஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் லிஸ்ட் ஆகி அது பாட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. என்எஸ்சி வந்து ஒரு போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் மாதிரி. ஆஸ் பிஎஸ்சி மாதிரி என்எஸ்சி அவங்களோட ப்ரைஸில் மேபி கட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். என்எஸ்சி வந்து கிட்டத்தட்ட 3,500 ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நியூஸோ இவங்க கொடுக்குற கார்பரேட் ஆக்ஷனோ எந்த அளவுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க என்எஸ்சி கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கும். பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அவங்களோட ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஒரு ஷேர் வந்து 3,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அன்லிஸ்டட் பிளாட்ஃபார்மில். ஸோ அவங்க வந்து இப்போ போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர்னு. ஸோ இதெல்லாம் தான் நியூஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஈவினிங் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மார்க்கெட் ஆஸ் யூஸ்வல் அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. லெட்ஸ் சி, பார்ப்போம். மேலே அப்படியே ப்ராஃபிட் புக் பண்ணி லைட்டாக கீழே இறக்கிட்டு இருக்காங்க. பேக் நிஃப்டி அப்படி தான் டாப்பில் சர்வைவ் ஆக முடியல, கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ மணி 10:30 மார்க்கெட் ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நியூஸ் நான் பார்த்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ராங்காக இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக திருத்திக்கிறேன். வேறு ஏதாவது நியூஸ் இது பண்ணணும் பெட்டராக இருக்கும்னு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.